ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்னாவே ஒரே வைப் தான் இல்ல பூமாரி? ஆமா வெண்ணிலா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வேற வேற டீச்சர் வர போறாங்களா, என்னன்னு தெரியலையே. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மாறல பூமாரி. தமிழ் சார், இங்கிலீஷ் டீச்சர், சோஷியல் சார் இவங்க எல்லாம் இருக்கிறவங்களே தான். சயின்ஸுக்கு தான் வேற ஏதோ டீச்சர் இருக்காங்கன்னாங்க. என்ன டீ வெண்ணிலா சொல்ற? அப்ப நமக்கு இங்கிலீஷ்க்கு அந்த மல்லிகா டீச்சரே தானே? ஆமா, கிளாஸ் மிஸ் தான் யாருன்னு தெரியல, பார்க்கணும். எடி என்னடி பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல கண்ணகி, டீச்சர்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இவருக்கு என்னடி ஆச்சு பூமாரி? அதான் அவனுக்கு அப்பப்ப கிறுக்கு பிடிக்குமே, பாப்போம். அமைதியா இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்ன மீனா, ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. நடத்து உன் நாடகத்தை. விஜய், என்ன அதிகாரம் தூள் பறக்குது போல. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. டீச்சர் வந்தா வாய் முடிக்கிறோம், இல்ல மாட்டிக்கிட்டோம்னா கம்பால கூட 4 அடி வாங்கிக்கிறோம். நீ எதுக்கு பெரிய டீச்சர் கணக்கு அங்க போய் காட்டிக்கிட்டு நிக்கிற? விஜய், யாமல நீ சும்மா இரு, நான் போய் டீச்சரை கூட்டிட்டு வரேன். போ, யார வேணாலும் கூட்டிட்டு வா. எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். சும்மா எப்ப பாரு மனுஷங்களை டென்ஷன் ஆக்கிட்டு. யாமல விஜய், அவன் என்னல உனக்கு டென்ஷன் கொடுத்தா? பின்ன என்னடி பூமாரி, லீடரா இருக்கும்போதே பெரிய டீச்சர் கணக்கா நடக்கறா. இந்த வாட்டியால செகண்ட் ரேங்க் வந்தனா வச்சுக்க பூமாரி, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. யாமல அஜய், அவன் என்ன பண்ணா உன்னை இப்ப? என்ன பண்ணாளா? என்ன பண்ணலன்னு கேளுல. ஏம்ல, உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருந்தா 5ஆவதுல இருந்து ஒரே கிளாஸ்ல இருக்கணுமே நாம எல்லாரும். அவளை பத்தி இன்னுமா உனக்கு தெரியல? உனக்கு தெரியாது பூமாரி. ஒரு நாள் நான் வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சேன், அதுக்கு பேர் எழுதி வச்சிருக்கா கிறுக்கி. டீச்சர் வந்த உடனே கம்பால என்ன வேலு, அதுவும் இந்த மல்லிகா டீச்சரை சொல்லவா வேணும்? ஆமால, ஒரு தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு அவளுக்கு தான் இங்க ஒருத்தன் பெரிய கேரளா ஜாடரா அடிக்கிறான், ஜிங் ஜாக்னு. யார பத்தி சொன்னல? உன்னைய பத்தி தான், வேற யார பத்தி? எனக்கே ஒரு தடவை தோணுதுல, என்னடா நமக்கு ஜோகரா போறோமோனே. எப்படில நீ சிரிக்கிற? உன்னைய பத்தி தான நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். தெரியல விஜய், என்ன பத்தி யாராவது திட்டுனாலும் குறை சொன்னாலும் எனக்கு சிரிப்பு தான வருது. நான் ரொம்ப கூல் இல்ல விஜய். மாவா இல்ல கரைச்சடா? மாவுதான். ஏலே, நீ எதை பத்தி பேசுற? நான் கேப்டன் கூல பத்தி பேசிட்டு இருக்கறேன்ல. நான் மட்டும் என்ன கையால கரைக்கிற கூல பத்தி தான் பேசுறேன். பாருங்க டீச்சர், எப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்கன்னு. ஒரு டிசிப்ளினே இருக்க மாட்டேங்குது டீச்சர். நீங்க இல்லாத நேரம் இதை விட அதிகமா இருக்கு. சரி உடல சுபி, மூஞ்ச இப்படியே வச்சிட்டு இருக்காத. ஒரே சிரிப்பா வருது. என்னடா கிளாஸ் அவ்வளவு ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு? சுபின், நீ ஏன் இப்படி இருக்க? ஒண்ணு இல்ல டீச்சர், சும்மாடா. மீனா, சொல்லுங்க டீச்சர். நீ போய் உன் சீட்ல உட்காரு. என்ன ஒரே சிரிப்பு சத்தமா இருந்துச்சு, என்னன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நானும் கொஞ்சம் சிரிப்பேன்ல. ஒண்ணு இல்ல டீச்சர், சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், கிளாஸ் டீச்சர் வர வரைக்கும். ஆமா டீச்சர், சும்மா சுபி நாங்க எல்லாம் கலாச்சிட்டு இருந்தோம். அதான் கிளாஸ் டீச்சர் வந்துட்டுனே. 9th நான் தான் உங்க கிளாஸ் டீச்சர். செத்தோல சுபி ஜகன், இது சப்ஜெக்ட் டீச்சரா இருக்கும்போதே நம்மள கொல்லுன்னு கொல்லும், இதுல கிளாஸ் டீச்சர் வேறயா? விளங்கிரும். இனி என்ன ஆடாடுன்னு ஆட போதோ. இதுக்காகவே நம்ம கொஞ்சம் படிக்கணும்ல சுபி. பூமாரி, என்னோட பேக் ஸ்டாஃப் ரூம்ல இருக்குது, என் டேபிள் மேல. கொஞ்சம் எடுத்துட்டு வரையா? டீச்சர், நான் எடுத்துட்டு வரேன், உங்க டேபிள் எனக்கு நல்லாவே தெரியும். சரி மீனா. சரி, எல்லா டேபிள்ல உட்காருங்க. உங்க எல்லாருக்குமான வேலையை நான் இன்னைக்கே சொல்லிடுறேன். எல்லாரும் கரெக்டா அந்த வேலையெல்லாம் செய்யணும், சரியா? டேய், எல்லாருக்கும் அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன், எல்லாம் கரெக்டா பிரசன்ட்னு சொல்லணும். கண்ணகி பிரசன்ட் டீச்சர். பூமாரி பிரசன்ட் டீச்சர். மீனா பிரசன்ட் தான். வெண்ணிலா பிரசன்ட் டீச்சர். சுபின் பிரசன்ட் டீச்சர். விஜய் பிரசன்ட் டீச்சர். ஜகன் பிரசன்ட் டீச்சர். சரி, அட்டெண்டன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி நான் ஒருத்தரா பேர் சொல்லி கூப்பிடுவேன். அவங்க மட்டும் இங்க டெஸ்க் கிட்ட வரணும். ஒரு டாஸ்க் நான் கொடுப்பேன், அது கிளாஸ்ல நீங்க தான் செஞ்சாகணும், வேற யாரும் செய்ய முடியாது. இத வச்சு தான் நான் உங்களுக்கு இன்டர்னல்ஸ்ல மார்க் போடுவேன், கிளாஸ் ரூம் டிசிப்ளின்ல. சரியா? ஓகே டீச்சர். ஒருவேளை ஏதாவது அவசரம் லீவ் போட்டு தான் ஆகணும்னா ஒரு நாள் முன்னாடி என்கிட்ட சொல்லிடணும், லீவ் லெட்டர் எடுத்துட்டு வந்து கொடுத்துடணும். என்கிட்ட சொல்லாம லீவ் லெட்டர் கொடுக்காம உங்க இஷ்டத்துக்கு லீவ் போட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்ல. என் கிளாஸ் ரூம்ல நான் விடவே மாட்டேன். மே ஐ கம் இன் டீச்சர்? உள்ள வா மீனா. மேம் உங்க பேக். தேங்க் யூ மீனா. போ பிளேஸ்ல போய் உட்காரு. சரி மேம். சரி, நான் எல்லாரையும் ஒருத்தரா கூப்பிடுறேன், எல்லாரும் வாங்க. பூமாரி வா. சொல்லுங்க டீச்சர். பூமாரி, உன்னை நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா உனக்கு கொடுக்க வேண்டிய வேலை தான் ரொம்ப முக்கியமான வேலை, அதிகமாகவும் இருக்கும். சரி டீச்சர்.
போர்டில் டேட் எழுதி வச்சு இன்னைக்கு எத்தனை பேர் பிரசன்ட் ஆப்சென்ட்னு நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அந்த டோட்டல்லாம் போர்டில் எழுதி வைக்கணும். சரி டீச்சர். அப்படியே எல்லா கிளாஸ் மிஸ்ஸும் அவங்களுடைய சப்ஜெக்ட் எடுத்து முடிச்ச உடனே அவங்க கிட்ட மறக்காம ரெக்கார்ட் நோட்ல சைன் வாங்கிடணும். சரி டீச்சர். சரிம்மா, பிளேஸுக்கு போ. தேங்க் யூ டீச்சர். வெண்ணிலா, உன்னுடைய வேலை என்னன்னா எந்த டீச்சர் என்னத்தை கலெக்ட் பண்ண சொன்னாலும் நீ தான் கலெக்ட் பண்ணும். ஹோம்ஒர்க் நோட்டா இருக்கட்டும், ப்ரொஜெக்டா இருக்கட்டும், டெஸ்ட் பேப்பரா இருக்கட்டும். சரியா? சரி டீச்சர். அதே மாதிரி டீச்சர்ஸ் டேவோ இல்ல எந்த செலிப்ரேஷன் வந்தாலுமே போர்டு ஒர்க்ல பூமாரி கூட இருந்து நீ பாத்துக்கணும். கிளாஸ் ரூம் ஏதாவது டெக்கரேட் பண்ற வேலை வந்துச்சுன்னா என்கிட்ட பர்மிஷன் கேட்டு நீ தான் அவங்களெல்லாம் வேலை வாங்கணும். சரியா? சரி டீச்சர். போ. தேங்க்யூ டீச்சர். மீனா வா. சொல்லுங்க டீச்சர். கிளாஸ் ரூம் ஹவர்ஸ்ல டீச்சர் வந்ததுக்கு அப்புறம் வேற ஏதாவது கிளாஸ் ரூம்ல இருந்து ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா நீ மட்டும் தான் போகணும். அது டஸ்டரா இருக்கட்டும், மார்க்கரா இருக்கட்டும், இல்ல வேற கிளாஸ் நோட் புக் கலெக்ஷனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீ தான் பார்க்கணும். சரி டீச்சர். பெஞ்சுக்கு போ. உங்களோட பெரிய டியூட்டியே படிக்கிறது தான். எப்படியாச்சும் டெஸ்ட்லயும் எக்ஸாம்லயும் பாஸ் ஆகி 10வது போய் தொலைங்க. அதுவே ஒரு பெரிய டியூட்டி. அதுக்கு மேல ஏதாவது டியூட்டி வேணும்னா ஒரு வாரத்துக்கு ஒருத்தன் போடலீங்க. காலையில வந்த உடனே அழிக்கணும், சாயந்தரம் போகும்போது அழிக்கணும். டீச்சர். உள்ள வா. சர்க்குலர் டீச்சர். ரமேஷ், இப்போ உங்க கிளாஸ்ல யார் இருக்கறா? டிடி சார் தான் இருக்காங்க டீச்சர். சரிப்பா, அப்ப நில்லு, நான் சைன் போட்டு கொடுத்துறேன். அடுத்த கிளாஸ்ல கொடுத்துரு. சரி டீச்சர். இந்தா. சரி டீச்சர், வரேன். டேய், எல்லாம் வெளியில போய் லைன்ல நில்லுங்க. ஆபீஸ் ரூம்ல புக் தராங்களா, அங்க போய் புக் வாங்கிட்டு சைன் போட்டுட்டு வாங்க. சத்தம் போடாம போணும், வரணும். சரியா? ஓகே டீச்சர். எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் புக் கொடுக்கறனால டீச்சர்களுக்கு டியூட்டி போட்டுருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் 3 பீரியடும் உங்களுக்கு ஃப்ரீ. வெளியில போய் லைன்ல நில்லுங்க, போங்க. ஹாய் மௌனிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம புது ஜானர்ல வீடியோ போட்டிருக்கோம். அதாவது ஸ்கூல் பரிதாபங்கள் சீரிஸ். இந்த சீரிஸ்ல நம்ம ஸ்கூல்ல என்னென்ன ஸ்வீட் மெமரிஸை கிரியேட் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் ஒரு சீரிஸா எபிசோட் வைஸ் நம்ம எடுக்க போறோம். ஆல்ரெடி நம்ம அந்த 7 நாட்கள் சீரிஸ் ஆன்கோயிங்ல தான் இருக்கு. இருந்தாலும் நடுநடுவுல இந்த ஸ்கூல் பரிதாபங்கள் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி இதுல எபிசோட் போட போறேன். நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி கூட கிட்ட வருது. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடலாம்னு ஒரு பிளான் இருக்கு. இந்த எபிசோட் எப்படி இருக்கு, நம்ம இதை கண்டினியூ பண்ணலாமான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். இந்த எபிசோட் இதோட எண்ட் ஆயிடுச்சு. இதோட நெக்ஸ்ட் பார்ட் நம்ம செகண்ட் எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.